சோத்ரம் 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 சோத்ரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, மதுதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர், எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் இயேசு தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் இயேசு தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து கொண்டாங்க, எல்லாராய் மாறிவிட்டேன். நெஞ்சார அழைத்து கொண்டாங்க கொடுத்து எல்லாராய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி.
நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். உடைய சன்னிதானத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நோக்கத்துக்காக உடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு இந்த மாதத்தின் இந்த முதல் நாளில் எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டியிருக்கிறீரோ, எங்களுக்கு தயவு பாராட்டியிருக்கிறீரோ. அந்த நோக்கத்தையும் அந்த ஏக்கத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொள்வதற்கு ஏற்றபடி நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறோம். உடைய இரக்கத்தின் கிருபைக்கும் தாழ்த்துகிறோம். எங்களுக்கு எதாகிலும் தெரியும் என்றல்லப்பா, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த ஆண்டு கிருபையும் எங்கள் மேலே வைத்த அபிஷேகத்தை நம்பி நிற்கிறோம். மறைத்து வெளிப்படும் பிரியர் வந்த ஒன்றையும் மறைக்காமலும் மறுப்பாமலும் மறுக்காமலும் எங்கள் மத்தியில் பேசி உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம். காத்துக்கொள்ளுங்க, அர்ப்பணிக்கிறோம். ஆசிர்வதிங்க, நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை விட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும்படி இந்த மாதத்தின் இந்த முதல் நாளில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளாலும் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே. இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய சமூகத்தின் மாதத்தில் இந்த முதல் நாளில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். இந்த மாதம் கூட தேவ சமூகத்தில் நம்மளை கர்த்தர் எப்படி நடத்த போகிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன் என்ற வசனத்துங்களுக்கு மேற்கோள் காட்டி அந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினதினாலே அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சில வார்த்தைகளும் நடுவில் சொல்லுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிச்சோன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிச்சோன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்றார். ஒருவனும் பூட்ட முடியாது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, தேவன் கொடுக்கிறதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. நான் உனக்கு கொடுக்கிறத, நான் உனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். அந்த திறந்த வாசலை வச்சிருக்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னா, அதுக்குள்ளே நிறைய பொக்கிஷம் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். ஏசாயா 43 பார்க்குறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரதர பொக்கிஷங்களை ஒளிவிடுதல புதியல்களையும் உனக்கு கொடு. இப்போ ஐயன் இந்த பூட்டி வச்சிருக்கிறாருன்னா உள்ள என்ன இருக்குது? உள்ள என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்குது இல்லையா? உள்ள என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷம் கிடைக்கக்கூடாதபடி அங்கே என்ன செஞ்சுருக்கு? பூட்டி வச்சிருக்கு இல்லையா? இரும்பு கதவை வச்சு வெண்கல தாழ்பால் வச்சு என்ன, வெண்கல கதவை வச்சு இரும்பு தாழ்பாலை வச்சு பூட்டி இருக்குது. அப்போ பூட்டி இருந்தால் என்ன செய்ய முடியாது? நமக்கு கொடுக்க வேண்டியது, நமக்கு அடுத்து கொடுக்க வேண்டியது, நமக்கு கிடைக்க வேண்டியதை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நமக்கு கிடைக்கவும் முடியாது. நமக்கு கொடுக்கப்பட வேண்டியது தடுக்கப்பட்டு போயிடும். நமக்கு கொடுக்கப்பட வேண்டியது தடுக்கப்பட்டு போயிடும். ஏங்க ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கின்றாரு? அப்போ அந்த வெண்கல அந்த பூட்டிட்டாக்க என்ன செய்ய முடியாது? உன்னால் அதை உடைக்க முடியாது, உன்னால் அதை முறிக்கவும் முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டியதற்கு? நானே வந்து அதை உடைச்சி அதை முறித்து திரும்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குது? உனக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு ஏன் திறந்த வாசலை வைக்கிறன்றாரு? ஒருவரும் பூட்ட மாட்டான். அப்போ எதை பூட்டுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? நமக்கு கிடைக்க வேண்டியது,
நமக்கு கிடைக்காதபடி அங்கே என்ன செய்யப்படுகிறது? பூட்டி வைக்கப்படுது. நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காதபடி கிடைக்கக்கூடாது என்பதற்காக பூட்டப்படுகிறது. ஆனால் அதை பூட்டப்பட்டது கதை என்ன செய்கிறாரு? அவரே கடந்து வந்து வெங்கல கதவை உடைக்கிறாரு, இரும்பு தாப்பால் முறிக்கிறாரு, அந்த பொக்கிஷத்தை என்ன செய்ய எடுத்து கொடுக்கிறார். அப்போ இவ்வளவு சிரமம் உனக்கு என்ன வேண்டாம், இருக்க வேண்டாம். உனக்கு கொடுக்கப்படுகிறத என்ன செய்ய முடியாது, யாருமே தடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, உனக்கு ஒரு திறந்த வாசல் என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். அதை ஒருவனுமே என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. ஒருவனும் பூட்ட முடியாது, பூட்டவும் கூடாது, பூட்டவும் முடியாது. அப்போ என்ன காரணம்? உனக்கு கொடுக்கப்பட வேண்டியதை எத்தனை பேர் தடுக்க நினைச்சாலும், எவ்வளவு பேர் தடுக்க நினைச்சாலும் அது என்ன செய்ய முடியாதுன்னா உனக்கு தடுக்க முடியாது. உனக்கு கொடுக்கப்படுகிறதை, கர்த்தர் உனக்கு கொடுக்க நினைச்சிருக்கிறதை, கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறதை எவ்வளோ பேர் தடுக்க நினைச்சாலும், எவ்வளோ பேர் அதை கெடுக்க நினைச்சாலும், எத்தனை பேர் கொடுக்கக்கூடாது இல்லை கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதை என்ன செய்ய முடியாது, யாருமே தடுக்க முடியாது. உனக்கு கொடுக்க நினைச்சிருக்கிறதை, உனக்கு செய்ய நினைச்சிருக்கிறதை கர்த்தர் தீர்க்கமாக செய்து முடிப்பதற்காக தான் சொல்கிறாரு, உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். அந்த திறந்த வாசல் என்ன அர்த்தம்? நீ எப்போ வேணாலும் போகலாம், உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், எடுக்கலாம். கதவை பூட்டியிருந்தால் என்ன செய்ய வைப்போம், அது சாவி தேவை, அது கதவை உடைக்கணும், தாப்பாலை முறிக்கணும், அதுக்கப்புறம் போய் என்ன செய்யணும், எடுக்கணும். இப்போ வெங்கல கதவை என்ன செய்ய முடியாது, நம்மளால் உடைக்க முடியாது, இரும்பு தாப்பாலை முறிக்க முடியாது. அப்போ உள்ளே இருக்கிறத என்ன செய்ய முடியாது, நம்ம விரும்பின நேரத்தில் என்ன செய்ய முடியாது, அதை எடுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம விரும்பின நேரத்தில் நாம் விரும்புகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், அதை பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை, வாசல்கள் திறந்திருக்க வேண்டும். வாசல்கள் திறந்திருக்க வேண்டும். அதான் அங்கே பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்றான், உனக்கு திறந்த வாசல் என்ன செஞ்சிருக்கிறேன், உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அதை ஒருத்தனுமே என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது அப்படின்னு சொல்லி, ஒருவனுமே பூட்ட முடியாது. அப்போ ஒருவனுமே பூட்ட முடியாதுன்னா உனக்கு கிடைக்க வேண்டியது, உனக்கு கொடுக்கப்பட வேண்டியதை உனக்கு விருப்பமான நேரத்தில், உனக்கு இஷ்டமான நேரத்தில் நீ என்ன செய்யலாம், நீ எடுக்கலாம். உனக்கு தேவன் கொடுக்க நினைச்சிருக்கிறதை உனக்கு விருப்பமானது எப்போ வேணாலும் நீ போகலாம், எப்போ வேணாலும் எடுக்கலாம், எப்போ வேணாலும் என்ன செய்யலாம் சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு காசு வாசல் என்ன இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், உங்களுக்காக எங்களுடைய கதவு திறந்தே இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா. சில பேருக்கு என்ன செய்வோம், நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம், உங்களுக்காக எங்கள் கதவை என்ன செய்யும், எப்போவுமே திறந்திருக்கும், எப்போவுமே திறந்திருக்கும். அப்போ நீங்கள் எந்த சமயம் வேணாலும் வரலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் வரலாம், எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். தேவ சமூகத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் என்னவாக இருக்கிறார், ஆயத்தமாகவே இருக்கிறார். நீ எப்போ வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் என்னவா இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கார். அதான் அந்த திறந்த வாசலுக்குரிய ஒரு அடையாளம். என்னது, எப்போ வேணாலும் நீ போகலாம், எப்போ வேணாலும் நீ போகலாம், எங்கே வேணாலும் நீ போகலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம், கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். நேரமும் கிடையாது, ஸோ அதுக்கு கிடையாது இல்லையா. இன்றைக்கி ஃபோனில் இருக்கல அன்லிமிட்டட் மாதிரி நீ எப்போ வேணாலும் போகலாம், நீ எப்போ வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். நாம் கேட்குற ஒன்றையும் தேவன் மறுக்காமல் கொடுப்பதற்கு தான் என்ன வச்சிருக்கிறான், திறந்த வாசலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறான். அப்போ திறந்த வாசல் என்ன அர்த்தம், எனக்கு கொடுக்கப்பட வேண்டியது, எனக்கு கிடைக்கப்பட வேண்டியது தடையில்லாமல் கிடைக்கும், தாமதம் இல்லாமல் கிடைக்கும், மறுக்காமல் கிடைக்கும், மறைக்காமல் கிடைக்கும், எவ்வளோ வேணாலும் கிடைக்கும், எப்போ வேணாலும் கிடைக்கும், எது வேணாலும் கிடைக்கும், எல்லாமே எனக்கு கிடைக்கும். எப்போ திறந்த வாசல் இருக்கிறதுனால. யாருக்கெல்லாம் அந்த திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, இந்த திறந்த வாசல் பெற்ற அனுபவங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறோமோ அவங்க அந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளவோ கேட்டாலும் கொடுப்பார், எப்போ கேட்டாலும் கொடுப்பார், எந்த நேரத்தில் கேட்டாலும் கொடுப்பார், என்ன வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். கேட்குற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதான் அந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற தீர்க்கமான வார்த்தை. இதோ உனக்கு முன்பாக வெளிப்படுத்தல் 3:8, வெளிப்படுத்தல் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உனக்கு முன்பாக திறந்த வாசல் திறந்து வச்சிருக்கிறேன், வாசலை திறந்து வச்சிருக்கிறேன், வாசலை செய்திருக்கிறேன், திறந்து வச்சிருக்கின்றார். ஆனால் கோரேசு சொல்லும்போது அப்படி சொல்லலை. அந்த 43:1 படிச்சிங்கன்னா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் என கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களை இடைக்கட்டுகளை அவிழ்த்து அவனுக்கு முன்பாக வாசல்கள் என்ன செய்யக்கூடாது, பூட்டப்படாத இருக்கும்படி என்ன செய்வேன், நான் செய்வேன்றார் இல்லையா. வாசல்கள் பூட்டப்படாது இருக்கவும்
கதவுகளை திறந்து வைக்கவும் அவனை பார்த்து அவன் சொல்கிறார். அப்போ என்ன செய்ய போகிறாரு? கதவை பூட்ட போகிறாங்க, வாசலை அடைக்க போகிறாங்க. அது அப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது. என்ன செய்வேன்? நான் செய்வேன்டா. அப்போ நமக்கு முன்னாடி கதவை அடைச்சிடுச்சுன்னா, வாசல் பூட்டப்பட்டுடுச்சுன்னா, நம்ம கேட்கறது நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. கேட்குற நேரத்திலையும் கிடைக்காது, கேட்குற காரியமும் கிடைக்காது, கேட்குற அளவும் கிடைக்காது. அப்போ எதுவுமே நமக்கு என்ன செய்யாமல் போயிடும்? கிடைக்காம போயிடும். நமக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்குதுன்னா நம்ம கேட்குறது எதுவுமே நமக்கு என்ன செய்யுது? கிடைக்காது. நான் கேட்குறது எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். நான் கேட்குறது எதுவுமே எனக்கு கிடைக்கல, நான் ஜோமணி பார்க்குறேன், எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். இல்லை, நான் கேட்குறது, நான் எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்குறாரு, எவ்வளவு கேட்டாலும் கர்த்தர் கொடுக்குறாரு, எப்போ கேட்டாலும் கர்த்தர் கொடுக்குறாருன்னா நமக்கு வாசல் திறந்திருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நமக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்குதா, வாசல் திறக்கப்பட்டிருக்குது என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வாசல் திறந்திருக்கான என்ன அர்த்தம்? வாசல் திறந்திருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? எனக்கு கர்த்தர் வாசலை திறந்து வச்சிருக்கிற அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? நான் எப்போ கேட்டாலும் எனக்கு கிடைக்கும், நான் எதை கேட்டாலும் எனக்கு கிடைக்கும், நான் எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். எப்போ கேட்டாலும் கிடைக்கும், எதை கேட்டாலும் கிடைக்கும், எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிற? வாசலை திறந்து வச்சிருக்கிறார்னு அர்த்தம். கடன் கேட்டா அப்படின்னு நினச்சிக்காதீங்க இல்லையா? கடன் கேட்குற அளவுக்கு என்ன செய்யுது? கேட்குற அளவுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. எவ்வளோ வட்டினா என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. 20 ரூபா வட்டினா கூட என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அதை நான் சொல்லலை, சரியா? நீ கேட்குறத நீ இருக்கிற இடத்துலையே கர்த்தவனுக்கு தேடி கொண்டு கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி நீ கேட்கறது உனக்கு கிடைத்திருக்குமானால் உனக்கு முன்னாடி கதவை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறா. இல்லை, நான் எவ்வளவோ ஜோமணி பார்க்குறேன், என்ன செய்யலை, நான் கேட்குறத கர்த்தர் எனக்கு தரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு முன்னாடி கர்த்தர் வாசலை அடைச்சி வச்சிருக்காருன்னு அர்த்தம். யாருக்கு தேவன் இந்த கதவை திறந்து வைக்க விரும்புகிறார்? யாருக்கு? இப்போ அங்கே சொல்கிறார் இல்லையா, யாருக்கு இந்த கதவை தேவன் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனுமே பூட்ட முடியாது. அவன் பூட்ட நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாதுன்றா. அப்போ பூட்ட நினைச்சா பூட்ட முடியுமா? தடுக்க நினைச்சா தடுக்க முடியுமா? இப்போ சத்துரு நமக்கு ஆண்டவர் கொடுக்கறத தடுக்க நினைச்சா தேவன் தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியும் இல்லையா? தானியேலின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தானியேல் ஜெபம் பண்ண உடனே பதில் என்ன செஞ்சிருது? கண்டுடுது. ஆனால் 21 நாள் மட்டும் பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி என்ன செய்கிறான்னா அதற்குரிய பதிலை தடை பண்ணி வைக்கிறான். அப்பொழுது அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்ந்து தானியேல் 9 தானியேல் 10-12. அப்பொழுது அவன் அதுக்கு முடிக்கிற வசனம், அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாக இருந்து கால் ஊண்டி நில் என்றார். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கு உன்னை உன் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தின நாள் துவக்கி, முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட கூட எதிர்த்து நின்னான். என்னைக்கு பதில் வர வேண்டியது? 21 நாளைக்கு முன்னாடியே வர வேண்டியது. ஆனால் என்ன செய்யலை? 21 நாள் வரைக்கும் என்ன செய்யலை? வராமல் தடைபட்டு இருக்குது. அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நன்மைகள் தேவன் கொடுத்து அனுப்பினாலும் அது தடைபடுமா? தடைபட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? திறந்த வாசலை வைக்கிறேன், அது யாரும் என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. உனக்கு கொடுக்கிற நன்மை யாரும் தடுக்கவே முடியாது, யாரும் தடை பண்ணவே முடியாது, அது எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும். ஆனால் தானியேலை கொடுத்த நம்ம என்ன செய்கிறான்? 21 நாள் தடுத்துட்டான். ஆனால் உனக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உனக்கு நான் கொடுக்குற நன்மையை யார் என்ன செய்ய முடியாது? யாருமே தடுக்க முடியாது, எப்பவுமே தடுக்க முடியாது, எந்த காலத்திலுமே தடுக்க முடியாது. அதை யாருமே பூட்ட முடியாத அளவுக்கு என்ன செய்கிறேன்? நான் திறக்கிறேன். தடையில்லாத அளவுக்கு என்ன செய்கிறேன்? நான் உனக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வதை யாருக்காக தேவன் செய்கிறார்? இது எல்லாருக்குமே தேவன் செய்ய விரும்புகிறாரா, இல்லை செய்வதில் தேவன் செய்வதற்கு நிபந்தனைகள் இருக்கிறதா என்று கவனிச்சேன்னா, மீண்டும் வெளிப்படுத்துகிற 3:8 வாசிச்சிங்கன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்.
யாருக்கு இந்த திறந்த வாசலை வைக்க விரும்புகிறார்? இந்த திறந்த வாசல் யாருக்கு உண்டாகும்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டவன். அப்ப யாருக்கு தேவனதை செய்ய விரும்புறாருன்னா, வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்குத்தான் திறந்த வாசலை கத்த வைக்க விரும்புகிறாரே தவிர எல்லா நபர்களுக்கும் திறந்த வாசல் என்ன செய்யல, வைக்க விரும்பவில்லை. அப்போ தேவன் எனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கணும், எனக்கு கிடைக்க வேண்டியது தடையில்லாமல் கிடைக்கணும், தாமதம் இல்லாமல் கிடைக்கிறேன்னா நான் யாராக இருக்கணும்? வசனத்தை கை கொண்டு நடக்கிற நபராய் நான் இருக்கணும். அப்போ வசனத்தை நான் கை கொள்ளாமல் நான் நிறைய வசனத்தை கேட்குறேன், ஆனால் வசனத்தை என்ன செய்யலை, நான் வசனத்தின்படி நான் வாழலை, வசனத்தின்படி நான் ஜீவிக்க முடியல அப்படின்னா அந்த நபருக்கு இந்த வார்த்தைகள் பொருந்தாது, இந்த வாக்குத்தத்தம் பொருந்தாது. அப்போ வசனத்தை, என் வசனத்தை நீ கை கொண்டு நடக்கிற எவ்வளோ பலன் இருக்குது? அந்த முதல் பகுதி பாருங்க. அந்த முதல் பகுதி, அறிந்திருக்கிறேன் உனக்கு நிறைய பலன் இருக்கிறதுனால என்ன செய்யலை, என் வசனத்தை நீ கை கொள்ளலை. அப்படின்னா என்ன சூழ்நிலை? வசனத்தை கை கொள்ள முடியாத நிலையில இருக்கும் போதும் நீ என்ன செய்யற, என் வசனத்தை நீ கை கொள்ற. சாதகமான சூழ்நிலையில வசனத்தை கை கொள்றத கர்த்தர் கணக்கில் எடுத்துக்கல. சாதகமான சூழ்நிலையில வசனத்தை கை கொள்றத கர்த்தர் என்ன செய்யல, கையில எடுத்துக்கல. ஆனா உன்னால முடியாத நிலையில், இந்த வசனத்தின்படி வாழவே முடியாத நேரத்தில் முடியாத நிலையில இருக்கும்போது வசனத்தை கை கொண்டு நடப்பியா? எனக்கு வசனத்தை கை கொள்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நான் விளக்குற மாதிரி சொல்கிறேன்னு, இப்போ ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது, நம்ம ஆலயத்துக்கு வரோம் இல்லையா, நமக்கு எந்த அழைப்பதற்கு கிடையாது, வேறு முக்கியமான வேலைகள் கிடையாது, எனிபடி எந்த ஒரு காரியமும் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வசனத்தை கை கொண்டு வந்துட்டோம். பரிசுத்த ஆராதனை ஓய்வு நாள் என்ற அனுசரிக்கணும், இந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிறோம் இல்லையா. ஸோ அன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைய ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வோம், எந்த ப்ரோக்ராமும் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, எந்த முக்கியமான அவசரமான காரியமும் நமக்கு இல்லை. நம்ம என்ன செய்வோம், நேராக கிளம்பி ரெடியாகி சர்ச்சுக்கு வந்து உட்காந்து ஆராதனை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஓகே, இப்போ நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய முக்கியமான வேலைகள், முக்கிய அவசரமான காரியம், ரொம்ப எமர்ஜென்சியான காரியம், இந்த காரியங்கள் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? அப்போ அந்த பிலதெல்பியா சபைக்கு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே உனக்கு சாதகமாக இருக்கும்போது என்ன செய்யலை, நீ என் வசனத்தை கை கொள்ளலை, அதை நான் கணக்கில் எடுத்துக்கல. ஆனால் என்ன, உனக்கு இருக்கிறது எவ்வளவு, கொஞ்சம் பலன். அப்படின்னா உனக்கு இந்த வசனத்தில் நடப்பதற்கு உனக்கு என்னவே கிடையாது, இப்போ சாத்தியமே இல்லை, உனக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வாழவே முடியாத நேரத்திலும் நீ என்ன செஞ்சிருக்கிற, என் வசனத்தை நீ மறுதலிக்கலை, என் வசனத்தை நீ என்ன செய்யலை, விட்டுடலை, இதனால் செய்ய முடியாது என்ன செய்யலை, அதை விடாமல் என் வசனத்தை நீ கை கொண்டு நடந்தபடியால். இனி நமக்கு சாதகமாக இருந்தால் செய்வது வழக்கம், பாதகமாக இருந்தால் அது நம்ம பண்ணுக்கு தெரியணும். என்னது, நம்ம கண்ணுக்கு எல்லாமே நல்லதாக தெரிஞ்சால் என்ன செய்வோம், நம்ம அதை செய்வோம் இல்லையா. நான் நேற்று சொன்னேன், என்னது, ஏன் 10 பேர் வந்து அதை துர்ச்செய்தியை பரப்பணும், அவன் கண்ணுக்கு அது நல்லா இல்லை இல்லையா. இடம் நல்லா இல்லாமல் போல, இடம் எப்படிப்பட்ட இடம், அருமையான இடங்கள், ஆனால் அவன் கண்ணுக்கு என்னவா இல்லை, அவன் கண்ணுக்கு அது சௌரியமாக இல்லை, அவ்வளோதான். அவன் கண்ணுக்கு அது பிடிக்கல, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வசனத்தின்படி வாழலை. ஏன் வாழலை, நம்ம கண்ணுக்கு அது பிடிக்கல, அவ்வளோதான். அவங்க சொல்கிறது நமக்கு என்னவா இல்லை, ஏற்புடையதா இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி அது இல்லை, அதனால் என்ன செய்யலை, நம்ம அதை செய்யலை, அவ்வளோதான். இப்போ 10 பேர் எப்படி 12 பேர் எப்படி போனாங்க, அப்படி போவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்கும், அப்படி வீடெல்லாம் புது வீடாக கட்டி, எப்படி இருக்க வீடு, சாவியில் பூட்டிலே சாவியெல்லாம் தொங்க வச்சுட்டு ரெடியாக இருக்கும். நம்ம என்ன செய்யலாம், போயிட்டு அப்படியே பூட்டை மட்டும் திறந்துட்டு நேராக உள்ளே போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம். அது உண்மை முடிஞ்சோம்னா உள்ளே 3 மாதத்துக்குரிய மளிகை செலவும் வாங்கி உள்ளே ஃபிட் பண்ணி வச்சுட்டு வெளியில் பூட்டிட்டு சாவியை அப்படியே பூட்டிலே வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அப்படி நினச்சி இவன் போயின்னு இருக்கிறான். ஆனால் அங்கே போகிறப்போனால் எப்படி இருக்கிறான், மொத்த பேரும் அந்த வாசப்பேட்டில் பார்த்தாக்க போகிறான், ஹைட்டாக நிற்கிறான், தடியாக நிற்கிறான். இவனுக்கு பார்த்தவனே குளிர் பிடிச்சி போச்சு. என்ன நினச்சின்னு போனோம், நம்ம நினச்சின்னு போனோம், என்ன நினச்சின்னு போனோம், நல்ல புது வீடாக கட்டி முடிஞ்சால் வீட்டுக்கு முன்னாடி 2 கார் நிறுத்தி இல்லையா, கார் நல்லா பெட்ரோல் கார் நல்லா ஃபுல் பண்ணிவிட்டு, கார் சாவி வண்டியிலே விட்டுட்டு, டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, புது வீடு கட்டி வச்சுட்டு, அந்த வீட்டில் சாவி வச்சுட்டு, வீட்டுக்குள்ள 4 மாதத்துக்கு மளிகை செல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே எல்லா கத்த ரெடியாக இருக்கும். ஏன்னா அதானே சொன்னார், கட்டாத வீடு, அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு.
என்ன சொல்லியிருக்கிறாரு? கட்டாத வீட்டில் இப்போ குடியிருப்பதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் கட்ட இருக்கேன், நான் கட்ட மாட்டேன். அப்படி எல்லாம் கட்டி ரெடியாக இருக்கும். நம்ம போய் என்ன செய்யலாம்? நேராக ஓப்பன் மட்டும் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கலாம். அது பெரிய டிவியெல்லாம் போட்டு அப்படியே சோபாவில் போட்டு அப்படியே சாஞ்சுன்னு அப்படியே டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். இவன் நினச்சின்னு போய் நிற்கிறான். ஆனால் அங்கே போனால் மொத்த வாசப்படி யார் நிற்கிறான்? பார்த்தா ஆள் பார்த்தா அப்படியே ஹைட்டாக நிற்கிறான். பார்த்தா வானத்தளவுக்கு நிற்கிறான் அவன் பார்வைக்கு. இவனை பார்த்தவனுக்கு என்ன ஆகிப்போச்சு? ஏன்னா நம்ம நினைச்சது ஒன்றாக்குது, இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்க. இவன் பார்வைக்கு என்னவா இல்லை, நகை சரியா இல்லை தான் பிரச்சனை. ஆனால் வசன தேவனது இடத்த கொடுக்கறது தான். ஆனால் என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஏன் அவர் சொன்னபடி ஏன் அவரை நடக்க முடியல? பார்த்தா அவன் கண்ணுக்கு அது என்னவா தெரியல, பிரியமா இல்லை, அவ்வளோதான். அவன் கண்ணுக்கு பிரியமா இல்லாமல் போனதுனால அவன் என்ன செய்ய முடியல? அந்த வசனத்தின் படி அவன் என்ன செய்ய முடியல? வாழ முடியல. ஆனால் அதே 2 பேர் சொன்னான், எனக்கு மலைநாட்டையே கூட நான் பார்த்துக்கிறேன்றான். எனக்கு மலைநாட்டையே கூட நான் என்ன செய்கிறேன் அதை பார்த்துக்கிறான். எந்த ஏனாக்கனா இருக்கட்டும் அதை நான் பார்த்துக்கிறேன்றான் இல்லையா? மலைநாட்டை கேட்டு வாங்கினா அந்த மலை பேர் தான் மலைநாடு. ஆனால் மலைநாடு எப்படி இருக்குது? செழிப்பான இடம் இல்லையா? அச்சால வந்து கேட்டான். என்ன கேட்டா? எனக்கு வறட்சியான இடம் இருக்குது, ஆனால் என்ன இடம் கொடுங்க, எனக்கு செழிப்பான வயல்வெளி வேணும் கேட்டால. அவனுக்கு எப்படி கொடுத்தான்? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவனுக்கு என்ன கொடுத்தான்? நீர்ப்பாய்ச்சலான இடத்த கொடுத்தான்ல. அப்போ அந்த பேர் தான் மலைநாடை தவிர உள்ள என்ன இருக்கு? ஒரு பெரிய செழிப்பு இருக்குது. அந்த செழிப்பை அடையணும்னா இவன் கண்ணுக்கு என்ன இருக்கணும்? இவன் கண்ணுக்கு பிரியமா இருந்தாத செய்ய விரும்புறான தவிர இவன் கண்ணுக்கு பிரியமா இல்லை. நம்ம பார்வைக்கு பிரியமா இருக்கிற கத்த சொல்லாம இருக்கலாம். பட் நமக்கு தேவையானதை கத்த சொல்லுவாரானால் அவர் சொல்லுகிறதை நாம் செய்வதற்கு ஏதுவில்லாத நேரத்திலும் சமயமில்லாத காலத்திலும் அவர் வசனத்தை மறுதலிக்காமல் அந்த வசனத்தின்படியே நடக்கிற ஒரு மனிதனுக்கு தான் உனக்கு கொடுக்கிறத எத்தனை பேர் தடுக்க நினைச்சாலும் அதை தாண்டி உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். திறந்த வாசல் நடத்தும் யாருமே தடுக்க முடியாது, எந்த நபரும் தடுக்க முடியாது, எந்த கொம்பனும் தடுக்க முடியாது, அவன் எவ்வளோ பெரிய நபர் தடுக்க முடியாது. ஆனால் எப்போ தடுக்க முடியாதுன்னா நான் சொல்றதன்படி நீ வாழ்ந்தீனா, நான் சொல்றதுபடி எப்போ நீ வாழணும்? உன்னால் முடியுன்ற நிலைமையில வாழ்ற பாரு, அது இல்லை. உன்னால் அந்த நான் சொல்றது உன்னால் வாழவே முடியாத நிலையில் நீ வாழ்ற பத்தியா அந்த வாழ்க்கையை பார்த்து தான் உனக்கு என்ன வைக்கிறேன்? திறந்த வாசலை வைக்கிறேன். பட் எல்லாமே சாதகமாக இருக்குது, எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓகே நான் செய்கிறேன். அதை தேவன் கணக்கிலே வைக்கல, அதை தேவன் கணக்கிலே வைக்கல. நம்ம எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் நம்ம பரிபூர்ணமாக இருக்கும்போது செய்கிற ஒன்றையும் கர்த்தர் கண்டுக்கிறதே கிடையாது, கர்த்தர் கணக்கில் வைக்கிறதே கிடையாது. நீ நல்லா இருக்கிற பத்தியா அந்த நேரத்தில் இல்லையா? ஆலயத்தில் எல்லாரும் காணிக்க போட்டாங்க தானே? லூக்காவில் தான் சொல்கிறோம், ஆலயத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க? காணிக்க போட்டாங்க இல்லையா? எல்லாரும் காணிக்க போட்டாங்க. எல்லாரும் எப்படி போட்டாங்க? நிறைய அள்ளி போட்டாங்க இல்லையா? ஒரு அம்மா எவ்வளோ போட்டாங்க? ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாலும் இல்லையா? ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை, ஒரு சில்லறை காயின் போடுறான் இல்லையா? ஏசு என்ன சொன்னார்? எல்லாரை பார்க்கிலும் இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அதிகமாக கொடுத்தாங்கன்னு சொன்னார். அவங்கள கேட்கணும், என்னங்க அவன் 500 ரூபா நோட்டை போட்டானா? அதெல்லாம் சொன்னான். அவன்லாம் நிறைய பாக்கெட் இருந்துச்சு, ஒரு 50 நோட்டு பாக்கெட் இருக்குது, அதில் ஒரு நோட்டு எடுத்து போட்டு போனான். ஆனால் இவன் இருந்ததே அதுதான், அதை எடுத்து என்ன பண்ணுறான்? அது கொடுத்தான். அதுதான் என்னது? தேவனுடைய பார்வையில் அதிகம் இல்லையா? தேவனுடைய பார்வையில் அதிகம். சாதி பார்த்து விதவைக்கு எவ்வளோ இருந்துனுக்கும் இல்லையா? ஆனால் எப்போ கொடுத்ததை கரெக்டாக கணக்கில் வைக்கிறாரு? அது கடைசி அப்போ அதுதான் இல்லையா? அந்த அப்போ என்ன அப்போ? கடைசி அப்போ அதுதான் இல்லையா? கடைசி அப்போ இல்லை, கடைசி அடை. அது கடைசி, அது அடை, அது அடை. அப்போ அப்பம் கிடையாது, அது அடை, கடைசி அடை இல்லையா? அப்பத்துக்கு அடைக்கே இருக்கணும் வித்தியாசம் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போனா எப்படி இருக்குன்னா பூரி மாதிரின்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் நிறைய போட்டு அதில் என்ன செய்வாங்க? அப்பத்தை போட்டு எடுப்பாங்க இல்லையா? அது சப்பாத்தி எப்படி இருக்கும்? இந்த வரட்டு சப்பாத்தி எப்படி இருக்கும்? அது அடை. அப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, அடை, அது அடை. அவ கிடைக்கிறது என்னது? அப்பம் இல்லை, அடை தான் இருக்கு. ஏன்னா களையத்தில் எவ்வளோ எண்ணெய் இருக்கு? களையத்தில் எவ்வளோ எண்ணெய் இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. அப்படின்னா இந்த எண்ணெய் வச்சு என்ன செய்ய முடியாது? அப்பம் சுட முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நிறைய எண்ணெய் காய வச்சு என்ன செய்யணும்? நிறைய எண்ணெய் வச்சு என்ன செய்யணும்? அதுக்குள்ளே போட்டு எடுக்கணும். அதுதான் அப்பம். இப்போ என்ன கிடையாது அவகிட்ட? அப்பம் கிடையாது, அடை தான் இருக்குது. கடைசி அடை, அதுவும் அப்பம் கூட கிடையாது, கடைசி அடை. ஆனால் அந்த நேரத்தில் கொடுத்தா பற்றியா அதை தான் கத்த என்ன செஞ்சாரு? கணக்கில் வச்சார். ஏன்?
மற்ற நேரத்தில் எவ்வளோ நீ கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் என்ன கணக்கு, நிறைய இருந்துச்சு கொடுத்துட்டு போன அவ்வளோதான் இல்லையா. இன்னொன்று கூட நிறைய மிச்சம் இருந்துச்சு வேஸ்ட்டாக கூடாது சொல்லி என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டு போயிட்டு அவ்வளோதான். நம்ம சொல்கிறோம் இல்லையா, நல்ல வேலை நீ வந்த, இல்லைன்னா என்ன ஆகிட்டுருக்கோம், இது வீணாக போயிருக்கோம் அப்படி சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கணக்கு என்னது, நல்ல வேலை என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்தீங்க, இல்லைன்னா என்ன போயிட்டுருக்கோம். அப்படி வெளியில் சொல்லக்கூட என்ன இருக்குது, மனசுல ஒரு எண்ணம் இருக்குல்ல, என்ன இருக்கும், நல்ல வேலைப்பா இவங்க வந்தாங்க, இவங்க தலையில் கட்டி அனுப்பி விட்டுறலாம், நல்ல நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம தள்ளி நம்ம என்ன செஞ்சிடுவோம், நம்ம தப்பிச்சிடுவோம். ஏன்னா கணக்கு கேட்கக்கூடாதுல்ல. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் மிச்சம் அடிச்சுனாக்க எங்கள் வீடியோ பக்கம் தள்ளி விட்டுருவோம். என்ன வேலை அப்படின்னா கணக்கு வேணா நீ சொல்லிக்கோ, எங்கள் கையில் கிடையாதுல்ல. எங்கள் கையில் கத்திர சமணி ஏண்டாத மிச்சம் ஏன் கீழே கொண்டு என்ன செய்யக்கூடாது, புரியுது நான் சொல்கிறது. அது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன் அப்படி சரியா. என்ன செய்வோம், சரி சாப்பிட முடியா அப்படி நைஸ் எடுத்து அப்படி வச்சுருவோம். அதுக்கு நேரம் வைக்க முடியாதுல்ல, என்ன செய்யறது, கொஞ்சம் தண்ணி எட்டுன்னு வாங்கன்னு கொஞ்சம் அனுப்புவோம். அப்புறம் தண்ணியை தட்டை வச்சுட்டு தண்ணி எட்டுன்னு போவாங்கல்ல, தட்டை வச்சுட்டு தண்ணி எட்டு போவாங்க இல்லையா. அப்போ என்ன செய்யலாம், நைஸாக எடுத்து வச்சுட்டு தட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேலை மேலே முடிஞ்சு போச்சுல்ல. இப்போ தட்டு இருக்கிறது என்ன செய்ய முடியாது, அவங்க வந்து பார்த்து கண்டுபிடிச்சி என்ன இருந்தாலும் நம்ம கையை கழுவி முடிச்சிடலாம், ஏன்னா தட்டுக்கு போயிடுச்சு. அதை போல் என்ன சொல்லணும்னா, இப்போ நல்ல வேலை பண்ணி வந்த அந்த நேரத்தில் கொடுக்கறத கணக்கில் வைக்கல. எந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, மெக்கதோனியா சபை அதுக்கு மட்டும் எவ்வளவோ கொடுத்தாங்க இல்லையா, அதை கர்த்தர் கணக்கிலே வைக்கல. எப்போ கணக்கில் வைக்கிறாரு, மெக்கதோனியா சபையை குறித்து நீங்கள் அறிவது எனக்கு அவசியம்னு பார்த்தேன். என்ன அவசியம், அவர்கள் மிகுந்த கொடிய தரித்திரத்திலும் மிகுந்த உபத்திரவத்திலும் எப்படி கொடுத்தார்கள், உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று மெக்கதோனியா சபையை பற்றி எழுதுறார் இல்லையா. மெக்கதோனியா சபையை பற்றி என்றாரு அவ்வளோ அழகா எழுதுறார். எப்பதை வச்சு, பரிபூர்ணமா இருக்கும்போது கொடுத்ததை பற்றி ஒரு கணக்கிலே வைக்கல. பரிபூர்ணமா அன்றியும் சகண்டியும் சகோதரரே, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, மெக்கதோனியா சபையை குறித்து தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுள்ளவராய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவம் செய்தார்கள், கொடுத்தார்கள். எப்போ, வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்கும் போது இல்லை, அவனுக்கே ஒன்றும் கிடையாது. இப்போ அவனுக்கே ஒன்றும் கிடையாது. அதான் சாரிபத சொன்னா, இருக்கிறதே கொஞ்சம் மாவு, இருக்கிறதே கொஞ்சம் மாவு. இந்த விதவை சொல்லப்பா, இருக்கிறதே இந்த காசு தான், இதை போட்டப்பட கணக்கு என்ன கிடையாது, எனக்கு ஷேர் ஆட்ட கூட கிடையாது, நான் நடந்து தான் என்ன செய்யணும், நான் போக வேண்டியது இருக்குது, நான் நடந்து போனாலும் பரவாயில்ல, நான் போட்டு போறேன்னு போடுறான். நான் நடந்து போனேன், எனக்கு அதை பற்றி இல்லை, நான் என்ன செய்யணும், வசனத்தை நான் கைக்கொள்ளணும், அவ்வளோதான். எல்லாம் முடிகிற நேரத்தில் சாதகமாக இருக்கிற நேரத்தில் வசனத்தை கை கொள்ற பத்தியா, அதை கர்த்தர் கணக்கிலே வைக்கல. அதான் பலதெளிவாக என்ன சொல்றாரு, உனக்கு இருக்கிறது எவ்வளோ பலன், நிறைய பலன் இருக்கும் போது நீ வசனத்தை கை கொள்ளல, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், இருக்கிறது எவ்வளவு கொஞ்சம், அந்த கொஞ்ச பலத்தில் நீ என்ன செய்யற, என் வசனத்தை நீ கை கொண்டபடியால். எத்தனை பேர் நம்மளால முடியாத சூழ்நிலையில் வசனத்தை நம்ம கை கொள்ளுவோம், நம்மளால முடியும் போது அல்ல, முடியாத நிலையில் எல்லாமே சாதகமாக எல்லாமே பாதகமாக ஆப்போசிட்டாக இருக்கு, எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. அந்த ஆப்போசிட்டா இருக்கிற நேரத்தில் எத்தனை பேர் வசனத்தை கை கொண்டு நடக்கிற அனுபவம் நமக்கு இருக்கு. அப்ப தேவன் எதை பார்க்கிறா, நீ நல்லா இருக்கும் போது என்ன செஞ்சேன்றதை கர்த்தர் பார்க்கல. நீ நல்லா இருக்கும் போது எவ்வளவு செஞ்ச, என்னென்ன செஞ்ச, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண, அதையெல்லாம் கர்த்தர் கணக்கில் பார்க்கல இல்லையா, அதையெல்லாம் பார்க்கல. தானியேல் தினமும் ஜெபிக்கிறாள் தானே. இப்போ 1ஆம் அதிகாரம் எழுதியிருக்கணும், தானியேல் தன் வழக்கத்தின்படியே எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு, 3 வேளையும் ஜெபம் பண்ணார், எழுதியிருக்கணுமா. 2ஆம் அதிகாரத்தில் 3 வேளையும் ஜெபித்தார், எழுதியிருக்கணுமா. ஒவ்வொரு அதிகாரத்தையும் எழுதியிருக்கணுமா, எழுதியிருக்க கூடாதா. தானியேல் 3 நேரமும் ஜெபிக்கிறவர் வழக்கத்தின்படியே எழுதியிருக்கணுமா. ஆனால் எந்த ஜெபத்தை எழுதுறாரு, ஜெபிக்கவே கூடாத நிலை வந்த போது அவர் ஜெபிச்சா பத்தியா, அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் கணக்கில் எடுத்தாரே ஒளிய, எல்லாமே சாதகமாக இரும ஜெபிச்சார் பத்தியா. நைட்டெல்லாம் உட்காந்து பகலெல்லாம் உட்காந்து ஜெபிச்சார் பார்த்த, அந்த ஜெபத்தை கர்த்தர் கணக்கிலே வைக்கல. எந்த ஜெபத்தை எழுதப்படுது, ஜெபிக்கவே கூடாது, ஜெபிக்கவும் முடியாது, ஜெபிக்கவும் கூடாது, அந்த நிலைமையில இருந்து ஜெபிக்கிறார் பத்தியா, அந்த ஜெபத்தை தான் வேதனை செய்யுது, பதிவு செய்யப்படுகிறதை நாம் பார்க்க முடியுது. அப்ப நான் எதை செய்யறது கர்த்தர் கணக்கில் வைக்கிறார், நான் நல்லா இருக்கும் போது எவ்வளவு செய்யறேன் பத்தியா, அதை தேவன் கணக்கிலே வைக்கல. மாறாக என்னால முடியாத நிலைமையில
எனக்கு தேவையுள்ள நேரத்தில், என்னால் அவசரமான காரியத்தில் வேத வசனத்தை கை கொண்டு நடக்க முடியுமா? அப்படி நடக்கிறவனுக்கு தான் சொல்றாரு, என்ன செய்வேன், உனக்கு முன்னால திறந்த வாசலை நான் வைப்பேன். உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைக்குவேன். ஒருவனும் என்ன செய்ய முடியாது, அதை பூட்ட முடியாது. நான் கொடுக்கறத ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அவன் தடுப்பதற்கு எவ்வளவு காரியம் பிளான் பண்ணாலும் சரி, எவ்வளவு பக்கா பிளான் பண்ணாலும் சரி, அந்த பிளான் என்ன செய்யாது, உனக்கு நான் கொடுக்கறத அவனால் தடுக்க முடியாது. உனக்கு கொடுக்கறத நான் கொடுத்தே தீருவேன். ஆனால் எப்போ இருக்கணும், என் வசனத்தை நீ கை கொண்டு நடக்கணும். எந்த நேரத்தில், உன்னால் முடியாத நேரத்தில். உன்னால் முடியாத நேரத்தில் என் வசனத்தை நீ கை கொண்டு நடந்தினா உனக்கு கொடுக்கறத யாருமே தடுக்க முடியாது. எத்தனை பேர் தடுக்க நினைச்சாலும் அந்த தடையை தாண்டி உனக்கு நான் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரே நபருக்கு 3 தடைகளை தாண்டி கர்த்தர் கொடுத்ததை இன்னைக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு நபருக்கு 3 விதமான தடைகள் அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்று வந்த 3 தடைகள். இந்த 3 தடைகளையும் தாண்டி கர்த்தர் அந்த நபருக்கு கொடுத்த காரியத்தை இன்னைக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென், ஆமென். அப்போ தேவன் நமக்கு திறந்த வாசலை வைக்கிறான். திறந்த வாசல்னா என்ன, எனக்கு கொடுக்கப்பட வேண்டியது தடையில்லாமல் கிடைக்கும், தாமதம் இல்லாமல் கிடைக்கும், யாரும் தடுக்கவே முடியாது. எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் கிடைக்கும், எங்கே வேணாலும் கிடைக்கும், எவ்வளவு வேணாலும் கிடைக்கும். நான் கேட்கறத எனக்கு மறுக்காம கர்த்தர் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அது செய்யணும்னு சொன்னால் நான் யாராக இருக்கணும், வசனத்தை கை கொண்டு நடக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், கடனை சொல்லலை. நீ கடனை போய் நீங்கள் கடனை வாங்கினா அது அந்த கடை அதுக்கு போய் சொல்லலை, அதுக்கு இது பொருந்தாது. நீங்கள் வந்துட்டு நான் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க கடன் நினச்சின்னா அதுக்கு எங்கே சொல்லலை, அதுக்கு இது பொருந்தாது. சரியா? உனக்கு தேவைகளை நீ கேட்கும் போது கர்த்தர் உனக்கு சந்திப்பதுக்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறான். நம் தேவைகளை தேவன் சந்திப்பதற்கு நமக்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நான் எதை கேட்டாலும் கொடுப்பார், எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பார், எப்போ கேட்டாலும் கொடுப்பார், என்ன கேட்டாலும் கொடுப்பார். நீ என்ன வேணாலும் கேட்கலாம், எப்போ வேணாலும் கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், எப்போ வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். யாருக்கு? வசனத்தை கை கொண்டு நடக்கிறவனுக்கு. நீ வசனத்தை கை கொண்டு நடக்காத, நான் கேட்கறத கொடுப்பாரு, எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு, என்ன வேணாலும் கொடுப்ப கத்த வாக்கு பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவரே கொடுங்க, எந்த குடம் கொடுக்க மாட்டார். வசனத்தை கை கொண்டு நடக்காத ஒரு நபருக்கு திறந்த வாசல் கிடையாது. அவனுக்கு வாசல் பூட்டி இருக்கும், அவனுக்கு வாசல் அடைக்கப்பட்டு இருக்கும். நான் கேட்கறது எனக்கு கிடைக்கலனாலே உனக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். நீ கேட்கிற ஒன்று உனக்கு கர்த்தர் கொடுக்கல, அவசியமானதை கேட்கிற, ஆடம்பரத்துக்கு கேட்கல, அத்தியாவசியமானதை கேட்குற, அவசரத்துக்கு கேட்குற. ஆனால் கர்த்தர் உனக்கு தரல. கர்த்தர் நமக்கு தரலன்னா எனக்கு முன்னாடி கர்த்தர் வாசலை அடைச்சி வச்சிருக்கிறார்னு அர்த்தம். எனக்கு முன்னாடி கர்த்தர் வாசலை அடைச்சி வச்சிருக்கிறார். ஆனால் யாருக்கு திறந்திருக்கும்? வசனத்தை கை கொண்டு நடந்தவனுக்கு திறந்திருக்கும். அதை யாருமே என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. வசனத்தை எப்போ கை கொண்டு நடக்கணும்? சாதகமாக இருக்கிற நேரத்தில் அல்ல, பாதகமான நேரத்தில் நான் கை கொண்டு நடக்கணும். அதுதான் தேவன் கணக்கில் வைக்கிறார். அந்த நபருக்கு தான் எத்தனை பேர் தடுத்தாலும் அந்த தடையை தாண்டி ஒரு மனிதனை ஆஸ்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஈசாக்கு இன்னைக்கு வேதத்தை எடுத்துக்காட்டாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு தேவன் ஆஸ்வதிக்கிற 3 சம்பவம். 3 விதமான தடைகளை தாண்டி ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிக்கிறதை வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. எதிரி நமக்கு எவ்வளவு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சாலும் சரி, அதை தாண்டி கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறான். எதிரி நமக்கு கிடைக்க கூடாதுன்னு அவன் எவ்வளவு நினைச்சாலும் சரி, அவன் எவ்வளவு நினைச்சாலும் சரி, நமக்கு கிடைக்க கூடாதுன்னு அவன் எப்படி நினைச்சாலும் சரி, அதை தாண்டி கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் என்னவா இருக்கிறார்? தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். திரும்ப சொல்றேன், நமக்கு கிடைக்க கூடாதுன்னு எதிரி இல்லை சத்ரு எத்தனை விதத்தை தடுக்க நினைச்சாலும் சரி, எத்தனை விதத்தில் தடுக்க நினைச்சாலும் சரி, இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, இவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது, இவர்களுக்கு இது கிடைக்கக்கூடாது, இது எப்படியாக தடுத்தே தீர வேண்டும் என்று எதிரி எவ்வளவு வேகமாக செயல்பட்டாலும் சரி, எவ்வளவு தந்திரமாக செயல்பட்டாலும் சரி, அதை தாண்டி கர்த்தர் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதை செய்வதற்கான 3 கருத்தை நான் உங்களுக்கு வேக சொல்கிறேன். 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 15வது வசனத்திலிருந்து 14 13 கூட
ஆதியாகமம் 26:13 கூட நம்முடைய முதல சுபாவத்தை நீங்க அறிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தடையா சொல்றேன். ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேலில் பொறாமை கொண்டு அப்படின்னு. பெலிஸ்தர் அவன் மேல் என்ன செய்யுது? பொறாமை. என்ன அர்த்தம்? அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? கிடைக்க கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இதுக்கு மேலே அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இது வரைக்கும் நம்ம விட்டுட்டோம், இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? இவனுக்கு ஒரு காரியம் கூட கிடைக்கவே கூடாது, நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்றத முடிவாயிட்டான் இல்லையா? பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அவனுக்கு என்ன செஞ்சிட்டோம்? நம்ம தெரியாமல் விட்டுட்டோம், இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? இவனுக்கு இந்த காரியம் கிடைப்பதற்கு நம்ம விடக்கூடாதுன்ற முடிவுக்கு யார் வந்துட்டான்? எதிரி வந்துட்டான். அந்த எதிரி வந்த உடனே அவன் செய்கிற முதல் காரியம் என்ன காரியம்? இப்போ வாசிக்கலாம் 15ஆம் வசனத்தை. இருக்கிறதை எடுக்கிறதினால் இவனை குறைத்து விடலாம் என்று எதிரி நினைக்கிறான். முதல் தடை என்ன தடைனா, இருக்கிறதை எடுப்பதினால். இருக்கிறத இப்போ நம்ம கையில் இருக்கிற கர்த்தர் கொடுத்துருக்கிறாருல்ல, கர்த்தர் கொடுத்ததை எடுத்துட்டாக்க இவன் என்ன செஞ்சிருவான்? குறைஞ்சிடுவான். இவன் ஆஸ்வதிக்கப்பட மாட்டான், இவன் உயர மாட்டான், இவன் பெருக மாட்டான் என்று நினைக்கிற முதல் தடை தான் அந்த 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கலாம் 15ஆம் வசனம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் ஆபிரகாமுடைய வேலைக்காரர் வெட்டின துறவைகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால நிரப்பி போட்டாங்க. ஏன் நிரப்புறாங்க? இது எப்போ தூர்த்து போட்டிருக்கணும்? ஆபிரகாம் மரிச்ச உடனே தூர்த்து போட்டிருக்கணும் இல்லையா? இல்லை ஈசாக்கு அந்த தேசத்துக்கு வந்த உடனே தூர்த்து போட்டிருக்கணும் இல்லையா? அப்பயும் தூர்த்து போடல. எப்போ தூர்த்து போடுறாங்க? எப்போ தூர்த்து போடுறான்? இவன் நம்மளை விட என்ன செய்யறான்? போ பெருகிக்கிட்டே வரான். பெலிஸ்தியர் அவன் மேலில் பொறாமை கொண்ட பிறகு நடக்கிறது என்ன? இதுக்கு இதை வச்சுதான் அவன் என்ன செய்யறான்? இதை வச்சுதான் இவன் வளர்றானா? அப்ப இதை தூர்த்துட்டான். இப்போ பெலிஸ்தர் நினைக்கிறான், இந்த கணத்தை வச்சு தானே இவன் ஆஸ்வதிக்கப்படுறான், இந்த பொருளை வச்சு தானே இவன் ஆஸ்வதிக்கப்படுறான், இந்த வேலையை வச்சு தானே இவன் ஆஸ்வதிக்கப்படுறான், இந்த வேலையை எல்லாம் ஆக்கிட்டான், இது அவனுக்கு எல்லாம் ஆக்கிட்டான், இதுவே அவனுக்கு கிடைக்காம ஆக்கிட்டான். சொல்றது புரியுதுங்களா? இதனுடைய முதல் தடை என்ன தடை? இருக்கிறதை எடுத்து விட்டால் இவன் என்ன செஞ்சிடலாம்? குறைச்சி விடலாம் என்று எதிரி செயல்படுறான் இல்லையா? இருக்கிறதை எடுத்து விட்டால், நம் கையில கொடுத்திருக்கிறத எடுத்துட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம்? நாம் குறைஞ்சிருவோம், நம்ம ஆஸ்வதிக்கப்பட மாட்டோம், நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வளர மாட்டோம், நம்ம பெருக மாட்டோம், நம்ம ஆஸ்வாதமா இருக்க மாட்டோம் என்று எதிரி நினைச்சு அவன் செய்யற முதல் காரியம் என்ன? இருக்கிறதை எடுக்கிறான். இருக்கிறத என்ன செய்யறான்? அதெல்லாம் என்ன செய்யறான்? தூர்த்து போட்டான். இப்போ என்ன கிடைக்காது அவனுக்கு? ஏற்கனவே கிடைச்சிருந்தது அவனுக்கு என்ன செய்யாது? இப்போ கிடைக்காது. இப்போ கிடைச்சாதான் என்ன செய்யற? நீ வளர்ற. கிடைக்கலாம். அதான் சொல்றேன், இன்னைக்கு என்ன சொல்றேன்? இந்த வேலை தான் அவனுக்கு என்ன பண்ணுது? இந்த வேலை வச்சுதான் அவன் ரொம்ப ஆட்டம் போடுறான், இந்த வேலையை எல்லாம் ஆக்கிட்டான். இவன் எப்படி வாழ்றான்னு பார்க்கலாமே அப்படி சொல்றான் இல்லையா? அப்படி சொல்றாங்கல்ல. இந்த 2 ஆடு வச்சுதான் என்ன செய்யறான்? இவன் ரொம்ப சொல்றான், இந்த ஆடு எல்லாம் ஆக்கிட்டான், அவன் எப்படி வாழ்றான்னு பார்க்கலாமே அப்படி சொல்றான் இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களாங்க? அப்படின்னா அவன் எதிரிடைய நோக்கம் என்ன? இருக்கிறத எடுத்துட்டோன்னா என்ன செஞ்சிடலாம்? இவன் வளர்ச்சியை குறைச்சிடலாம் என்று அவன் நினைக்கிறான் இல்லையா? ஆனா இருக்கிறத எடுத்த பிறகும் கதை என்ன செய்ய விரும்புகிறார்? கீழே வந்தீங்கன்னா 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். மேய்ப்பர்கள் அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்ந்து 19 கூட. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார் இல்லையா? இப்ப தேவன் ஏற்கனவே என்ன கிடைச்சிச்சு? இருந்துச்சு. இருந்ததை எடுக்கிறதுனால இவனை குறைச்சலாம் நினைச்சாங்க. இந்த ஆபிரகாமுடைய கணத்தை எடுத்துட்டோம்னா இவன் என்ன செய்ய முடியாது? இவன் நல்லா செழிப்பா வாழ முடியாது, இவன் ஆஸ்வாதமா இருக்க முடியாது, சுகமா இருக்க முடியாது, ஆஸ்வாதமா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சான்னா அந்த கணத்தை அவன் மூடிட்டான். அந்த கணத்தை அவன் மூடிட்டான். இப்போ மூடிட்டவன் நினைச்சிட்டான், அப்பா இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது? வளரவே முடியாதுப்பா, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது? பெருகவே முடியாது, அவள் தான் ஈசாக்கு அப்படின்னு நினைச்சிட்டான் இல்லையா? ஆனால் சும்மா அவன் ஈசாவோட வேலைக்கார போயிட்டு சும்மா ஒரு துறவை தோன்றான். உடனே அங்கே என்ன கிடைக்குது? அப்போ தேவன் கொடுக்க நினைக்கிறத எந்த இதில் என்ன செய்ய முடியல? தடுக்க முடியல.
நான் சொன்னது முதல் தடை. இருக்கிறத எடுத்துட்டா என்ன செய்ய முடியாது? அவன் வளர முடியாது. இனி அவனுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது அப்படின்னு அவன் எதிரி நினைக்கிறான். ஆனா தேவன் என்ன செய்யறாரு? தேவன் என்ன செய்யறாரு? நீ எத்தனை தடையை கொண்டு வந்தாலும் அவனுக்கு கொடுக்கிறத நான் என்ன செய்யிருப்பேன்? நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். முதல்ல ஆபிரகாமுடைய துறவளவு எவ்வளவு தண்ணி கிடைச்சிச்சோ அதை விட ஒரு எளிமையான தண்ணியை தேவன் எங்க கொடுக்கிறான்? கேராரூரிலே தேவன் ஈசாக்குக்கு கொடுக்கிறார். அப்படின்னா தேவன் கொடுக்க நினைச்சதை எந்த எதிரி என்ன செய்ய முடியல? தடுக்க முடியல. நம்பர் 2 இப்ப வாசி 2 வசனம் மீண்டும் வாசிக்கலாம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் வந்து இந்த தண்ணி தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். உடனே சொல்றான், அந்த கிணத்தை விட்டு அவன் என்ன செய்யறான்? அடுத்த இடத்துக்கு போயிட்டான் இல்லையா? அதை விட்டு அவன் என்ன செய்யறான்? அடுத்த இடத்துக்கு அவன் போயிட்டான் இல்லையா? இப்ப அந்த துறவிட்டு போயிட்டானா? என்னன்னா கிடைக்கிறதை தடுத்து விட்டால் இவன் வளர்ச்சியை கெடுத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். கிடைக்கிறதை தடுத்து விட்டால் இவன் வளர்ச்சி என்ன செஞ்சிடலாம்? முதல்ல என்ன சொன்ன? இருக்கிறதை எடுத்துட்டா இவனுக்கு கிடைக்கிறது என்ன செஞ்சிடும்? தடுத்துரும் நினைச்சான் இல்லையா? இருக்கிறதை எடுத்துட்டா இவனுக்கு கிடைக்கிறது தடுத்து விட நினைச்சான். ஆனா என்ன செய்ய முடியல? இருக்கிறதை எடுத்தாலும் கர்த்தர் கொடுக்கிறதை தடுக்க முடியல. ரெண்டாவது பார்க்கிறோம், கிடைக்கிறதை தடுத்து விட்டால் இல்ல கிடைக்கிறதை எடுத்து விட்டால் இவனுக்கு கொடுக்கப்படுவதை தடுத்து விடலாம் என்று நினைத்தார்கள். முதல்ல சொன்னது இருக்கிறது, ரெண்டாவது சொன்னது கிடைக்கிறது. ரெண்டாவது சொன்னது என்னது? கிடைக்கிறது. இப்ப கிடைக்கிறத அவன் நினைக்கிறான், இந்த கிடைக்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்து இவனுக்கு என்ன செய்யாது? இவனுக்கு கிடைக்கிறத நாம எடுத்துட்டோம்னா இவன் என்ன செஞ்சிட மாட்டான்? அடுத்தது இவன் பெருக முடியாது இல்லையா? இவனுக்கு கிடைக்கிறதை தடுத்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனா அடுத்த வசனம் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து என்ன செய்யறவங்க? வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப அது அங்க என்ன கிடைக்குது? வெட்டின உடனே தண்ணி கிடைக்குது. அந்த தண்ணி பத்தி என்ன செய்யறாங்க? திரும்ப வந்து வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப தேவன் கொடுக்கிறத அவன் என்ன செய்ய முடியல? தடுக்க முடியல. இருக்கிறத எடுத்து பார்த்தான், கொடுக்கிறத தடுக்க முடியல. கொடுக்கிறதை தடுத்து பார்த்தான், கொடுக்கப்படுவதை என்ன செய்ய முடியல? தடுக்கப்பட முடியல. இருக்கிறதை எடுத்து பார்த்தான், கொடுக்கப்படுவது தடுக்கப்படவில்லை. இருக்கிறதை எடுத்தான், கொடுக்கிறது தடுக்கப்படலை இல்லையா? ரெண்டாவது என்ன? கொடுக்கிறத தடுத்தான், கொடுக்கப்படுவதை என்ன செய்ய முடியல? அவனால தடுக்கப்பட முடியவில்லை. அடுத்து என்ன செய்யறாரு? அடுத்த ஒரு துறவை தோன்றான். உடனே அங்க அவனுக்கு என்ன கிடைக்குது? தண்ணி கிடைக்குது. அப்ப தேவன் கொடுக்கிறத என்ன செய்ய முடியல? அவனால தடுக்க முடியல. மூணாவது பார்க்கிறான், இவனை இடத்தை விட துரத்திட்டா, இவன் இடத்தை விட்டுவனை துரத்தி விட்டால் இவன் வளர்ச்சியை கெடுத்து விடலாம் என்று பார்த்தார்கள். இல்ல தேவன் கொடுப்பதை தடுத்து விடலாம் என்று பார்த்தார்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 16 அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு என்ன செஞ்சிரு? போய்விடு அப்படின்னு பார்க்கிறான். எங்களை பார்த்து என்ன செய்யற? நீ பலத்தவனானா? எதனால போக சொல்றேன்? நீ இங்க இருக்கிறதுனால தான் இவன் என்ன செய்யறான்? வந்து ஆஸ்வாதமா இருக்கிறான். சில இடம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ரொம்ப ராசியான இடம் அப்படி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அவன் நினைச்சிட்டு என்னது? நீ எங்க ஊருக்கு வந்ததுனால தான் நீ எப்படி இருக்கிற? ரொம்ப ஆசுவாதமா இருக்கிற. அப்ப இந்த இடத்தை விட்டு அவனை துரத்திட்டான். அவன் என்ன செய்ய முடியாது? ஆசுவாதமா இருக்க முடியாது. அப்ப கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறது என்ன பண்ணிடுவாரு? தடுத்துறவாரு நினைச்சான். ஆனா இடத்தை விட்டு துரத்திட்ட பிறகு நடக்கிற சம்பவங்கள் என்ன? வாசிக்கலாம். 24வது வசனத்திலிருந்து. அன்று ராத்திரியிலே 23 கூட அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் தகப்பனுடைய தேவன், ஆபிரகாமுடைய தேவன், உன்னோட கூட இருந்து நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். 26லிருந்து 25லிருந்து அது முடிக்கிற வசனம் 28லிருந்து பாருங்க. 28லிருந்து பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர், அது முடிக்கிற அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதனாகிய அகுசாத்தும்
பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்கள் அல்லவா என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். ஏன் எதை வச்சு கண்டோம்? நாங்கள் எவ்வளவோ உன்னை தடுத்து பார்த்தோம், உனக்கு கொடுக்கப்பட வேண்டியதை எங்களால் என்ன செய்ய முடியல, தடுக்க முடியவில்லை. நாங்கள் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், இருக்கிறத எடுத்து பார்த்தோம், கொடுக்கிறத தடுத்து பார்த்தோம், இருக்கிற இடத்தை விட துரத்தி பார்த்தோம், இருக்கிறத எடுத்து பார்த்தோம், கிடைக்கிறத தடுத்து பார்த்தோம், இடத்தை விட்டு துரத்தி பார்த்தோம். ஆனால் என்னமோ நாங்கள் செஞ்சு பார்க்குறோம், ஆனால் என்ன செய்ய முடியல. உன் ஆசீர்வாதத்தை, உன் வளர்ச்சியை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறத எங்களால் என்ன செய்ய முடியல, தடுக்கவே முடியல. அப்ப எத்தனை மந்திரம் வச்சாலும், எத்தனை செய்வனை வச்சாலும், எத்தனை சூனியம் வச்சாலும், எத்தனை பிசாசு போராடினாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறத யார் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. யாரு தடுக்கவே முடியாது. ஆனா தடுக்கவே முடியாம இருக்கணும்னா நான் யாரா இருக்கணும், வசனத்தை கை கொண்டு நடக்கிற நபரா இருக்கணும். வசனத்தை நான் கை கொண்டு நடக்கிற நபரா இருக்கணும். இந்த வசனத்தை எப்ப நான் கை கொள்ளணும், இந்த வசனத்தை எப்ப நான் கை கொள்ளணும், சாதகமா இருக்கும்போது அல்ல, பாதகமான நேரத்தில் நான் வசனத்தை கை கொண்டாதான் தேவன் இந்த 3 எத்தனை தடையை கொண்டு வந்தாலும் சரி. நான் சொன்னது 3 தடை. இந்த 3 தடையில் நீ 30,000 தடையை கொண்டு வந்தாலும் அந்த தடையை தாண்டி தேவன் என்ன செய்ய விரும்புகிறா, நம்மை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறா, நமக்கு கொடுக்கிறத கொடுக்க விரும்புகிறா. ஏன்னா நமக்கு முன்னாடி என்ன இருக்கு, வாசல் ஓப்பன்ல இருக்கு, கேட் ஓப்பன்ல இருக்கு, டோர் ஓப்பன்ல இருக்கு. அதை யாருமே போட்ட முடியாது. நீ எப்ப வேணாலும் எடுக்கலாம், நீ எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம், நீ என்ன வேணாலும் எடுக்கலாம். உள்ள இருக்கு, அந்த பொக்கிஷம் உள்ள இருக்கு. நீ எப்ப வேணாலும் போகலாம், நீ எவ்வளவு வேணாலும் நீ எடுக்கலாம், நீ என்ன வேணாலும் எடுக்கலாம். அதுக்கு நேரமும் கிடையாது, அதுக்கு அளவும் கிடையாது, அதுக்கு டைமிங் கிடையாது. நீ எப்ப வேணாலும் நீ போகலாம், நீ எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், கிடைக்கலாம். நீ எப்ப கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறா. கர்த்தர் 3 முறை தடையை கொண்டு வந்து பார்த்தான், அவன் என்ன செய்ய முடியல. ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை அவனால் தடுக்கவே முடியல. அப்ப இந்த ஈசாக்கு யாரா இருக்கணும், வசனத்தை கை கொண்ட நபராக இருக்கணும். இப்ப முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் 4ஆம் வசனம் வரைக்கும். ஆபிரகாமுடைய நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாய் இருக்கிற அபிமெலேக்கிடத்தில் போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேசம் எப்படிப்பட்ட தேசம், பஞ்சமான தேசம் இல்லையா. பசங்க எவ்வளவு பெரிய பசங்க, 25ஆம் அதிகாரத்திலேயே யாக்கோப்பு ஏசா கிட்ட சேஷபுத்திர பாகத்தை ஏமாத்தி வாங்குற அளவுக்கு பெரிய பசங்க இல்லையா. ஆடு மாடு இருக்குது, வேலைக்கார இருக்கிறாங்க, வேலைக்காரிக்கிறாங்க, இவன் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவ்வளவு பேரும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சமாளிக்க வேண்டியது, பராமரிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் என்ன இல்லை, தண்ணி இல்லை, பயங்கரமான பஞ்சம். எப்படி மேனேஜ் பண்றது, எதுவுமே என்ன செய்ய முடியாது. பசங்க 2 பசங்க பெரியவங்க, கிட்டத்தட்ட 15 வயசு பசங்களுக்கு இல்லையா. கிட்டத்தட்ட பசங்க எவ்வளவு வயசு, 15 வயசு பசங்க, வாலிப பசங்களா இருக்கிறாங்க. ஆபிரகாம் பறிக்கும் போது அவனுக்கு 15 வயசு. இப்போ அவனுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வயசா இருக்கு நமக்கு தெரியல. ஒரு 18 வயசு இருக்கலாம், ஒரு 20 வயசு என்ன செய்யலாம் இருக்கலாம், எனிபடி அப்படின்னா. ஸோ அவ்வளவு வயசா இருக்குது, அவ்வளவு வயசு பிள்ளைங்க கூட வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு வச்சு ஒருவேளை பஞ்சம் என்ன செய்யலாம், ஈசாக்கும் ரெபேக்காலும் சரிப்பா கர்த்தர் சொல்லிட்டாரு என்ன செய்யறது அப்படின்னு என்ன செய்யலாம், சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆடு மாடுங்க, வேலைக்காரன் வேலைக்காரி, 2 பிள்ளைங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவ? சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒருவேளை எல்லாமே நல்லா இருந்து, நல்ல ஆசீர்வாதமா இருந்து, நல்ல மழை பெஞ்சு, நல்ல செல்வ செழிப்பா இருந்து அப்படி இந்த இடத்துல இருப்பான்னா நம்ம சந்தோஷமா நம்ம இருப்போம் இல்லையா. சந்தோஷம் என்ன செய்வோம், சந்தோஷமா நம்ம இருப்போம். ஆனா எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு, எல்லாமே பாதகமா இருக்கு, எதுவுமே நான் நினைக்கிற மாதிரி இல்லை, இங்க வாழக்கூடிய சூழ்நிலையே இல்லை. ஆனா இந்த இடத்துல குடியிருன்னு சொன்னா ஈசாக்கள் என்ன செய்ய முடியும், அந்த இடத்துல
அப்படியே குடியிருக்க அவனால முடியும். அவன் வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொண்டான்னா, வசனத்தை கை கொண்டு நடக்கிற ஒரு அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் இருக்குன்னா ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருக்குது. அதனால என்ன செய்ய முடியாது, வசனத்தை மீறி சுயமா என்ன செய்ய முடியாது, அவனால ஒண்ணு செய்ய முடியாது. வசனத்தை மீறி செயல்பட முடியாது. ஒருவேளை ஆண்டவர் குறுக்கிடனா பரவாயில்ல, ஆண்டவர் குறுக்கிடனா பரவாயில்ல. இப்ப கர்த்தர் சொல்லிட்டா நீங்க தான் குடியிருக்கணும், நீங்க தான் இருக்கணுமான்னு சொல்லிட்டா, நீ இப்படிதான் இருக்கணும் சொல்லிட்டா, இருக்கணும்னு சொன்னவர் மழையை பெய்ய வச்சிருந்தா பரவாயில்ல, சாதகமான சூழ்நிலை உருவாக்கி வச்சிருந்தா பரவாயில்ல, நல்ல வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தா பரவாயில்ல. எதுவுமே வசதி இல்லை, எந்த வாய்ப்புமே கிடையாது. வேலைக்காரக்கிறா, ஒட்டகம் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் எப்படி மேனேஜ் பண்றது? ஆனா கர்த்தர் சொல்லிட்டா இருன்னு சொன்னா மறு பேச்சே கிடையாது. எத்தனை பேருங்க பாதகமான சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை, வேத வசனத்தை நீ கை கொண்டு நடக்கவே, அப்படி நடந்த அனுபவம் எத்தனை? இப்ப இந்த பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை, அந்த வசனம் சொல்லுச்சு, இந்த வசனத்தை மீறி என்ன செய்யக்கூடாது, நம்ம செயல்படக்கூடாதுன்னு அந்த வசனத்திலேயே நான் நின்றுட்டேன், அந்த வசனத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன், அந்த வசனத்தை மீறி என்ன செய்ய முடியல, நான் செயல்படலை அப்படின்னு நடந்த அனுபவங்கள் ஏதாச்சும் இருக்கா? சோ எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஆனா வசனம் எப்படி இருக்கு, இப்படிதான் செய்யணும்னு இருக்குது. இந்த வசனம் இருக்கிறதுனால இந்த வசனத்தை மீறி நான் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த வசனத்தை நான் பிடிச்சு வாழ்ந்தேன் அப்படின்னு வாழ்ந்த அனுபவங்கள் எனிஒன் அப்படி நடந்த அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? வசனம் இப்படி சொல்லியிருக்கு, நம்ம அப்படிதான் செய்யணும், சூழ்நிலைக்கு மாற்றமா இருக்கு பரவாயில்ல, ஆனா வசனம் இப்படி தான் சொல்லுது, உபதேசம் இப்படி தான் இருக்குது, சத்தியம் இப்படி தான் இருக்குது, வேதம் இப்படி தான் சொல்லுது, பரிசுத்தவான்கள் இப்படி தான் செயல்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவர் இயேசு இப்படி தான் செயல்பட்டிருக்கிறார், இது மீறி என்ன செய்யக்கூடாது, நம்ம செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகள் பாதகமாக மாறின போதும் நான் வசனத்தை தான் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை கை கொண்டு நடந்த அனுபவங்கள் இருக்கிறதா? சரி, விளக்கத்தை சொல்ற உங்களை யாரையும் சொல்ல நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, சரியா? நீயோ கடன் வாங்காத இருப்பாய், கடன் கொடுக்கிறவனா இருப்பாய், கடன் வாங்காத அதான சொல்லுது. நீ என்ன செய்வ, கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பாய், இதான வசனம். சரி, வசனம் படி சொல்லுது. கடன் வாங்கும் போது என்னைக்கான அந்த வசனம் உணர்த்தப்பட்டு வசனம் படி சொல்லுது, பரவாயில்ல நம்ம கடன் வாங்கக்கூடாது, அப்படி தடுக்கப்பட்ட நேரம் ஏதாவது? நான் விளக்கத்தை சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, உங்களை என்ன சொல்ல பட் விளக்கத்தை நான் சொல்றேன். வசனம் என்ன சொல்லுது, நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் அப்ப என்ன சொல்லியிருக்கு. அப்ப நான் என்ன செய்யுது, எங்கேயாவது வசனம் நம்மளை கடன் வாங்குறதுக்கு அனுமதிச்சிருக்கா? கடன் கொடுக்க அனுமதிச்சிருக்குது. கடன் உன் சகோதரன் கேட்டா நாளைக்குன்னு கூட சொல்லாத, அப்பவே கொடுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? உன் சகோதரன் இடத்துல வட்டி வாங்காத இருன்னு சொல்லியிருக்கு இல்லையா? வசனம் என்ன சொல்லியிருக்கு? இன்னும் சொல்ல போனா உன் சகோதரன் கொடுத்தா திரும்ப என்ன செய்யாத, கேட்காத அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லையா? இந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்ல இல்லையா? அப்படி இருக்குது இல்லையா? அப்படி இருக்குது. இப்ப வசனம் என்ன சொல்லி இருக்குது, ஒன்று கொடுத்துட்டா வாங்காதன்னு சொல்லுது, இல்லை கேட்கறவங்க நாளைக்கு வேணா கூட சொல்லாதன்னு சொல்லுது, உனக்கு கேட்கறவங்க முகம் கூட என்ன பண்ணு கொடுத்துருன்னு சொல்லுது. இன்னும் ஏச கடை சொல்லுவாரு, ஒன்றை கேட்டால் சேர்த்து ரெண்டை கொடுப்பான்னு சொல்றாரு இல்லையா? உனக்கு ஏதாவது ஒன்றை கடன் சார் அங்கேயும் சேர்த்து என்ன பண்ணிட்டு கொடுத்து அனுப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்போ வசனம் என்ன சொல்லுது நமக்கு, எந்த சூழ்நிலையிலும் என்ன வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது அனுமதிக்கல. இந்த வசனம் நமக்கு தெரியுமா தெரியாதா? இந்த வசனம் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. அப்ப என்னைக்காவது நான் கடன் வாங்க போகும்போது வசனம் இப்படி சொல்லியிருக்குல்ல, இந்த வசனத்தை மீறி நான் செயல்பட்டா கர்த்தனை ஆஸ்வதிக்க மாட்டாரு, அதனால நான் வாங்க மாட்டேன், அது பரவாயில்ல என்ன வேணா நடக்கட்டும் ஆண்டவரே நீங்க விட்ட வழி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்பா அப்படின்னு தவிர்த்த நேரங்களும் தவிர்த்த காலங்களும் தவிர்த்த இடங்களும் இருக்கிறதா? தெரியாத பிரச்சனை இல்லை, எனக்கு வசனம் தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லை, எனக்கு வசனம் தெரியலது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆனா வசனம் தெரியல, தெரிஞ்சு எப்படி வேணா செய்ய முடியுது? அப்படி எல்லாம் வாழ முடியுமா? அப்படி வாழ முடியாத ஒருவனுக்கு வாசல் அடைச்சிருக்குமே ஒழிய வாசல் திறந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்குமே ஒழிய வாசல் திறந்திருக்காது. வாசல் திறந்திருக்காது. யாருக்கு திறந்த வாசலை வைக்கிறேன்? பஞ்சமான நேரம், ஆடு மாடு இருக்குது, கோன் சொடக்குது, 2 பசங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய பசங்க ஆயிட்டாங்க, இதை எப்படி மேனேஜ் பண்றது? ஆனா கர்த்தர் சொல்லிட்டா ஈசாக்கு நீங்க தான் இருக்கணும்,
கத்த சொல்லிட்டார், அதுக்கு மேலே ஒன்றுமே என்னால் பரவாயில்ல சொல்லிட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன கிடையாது, மறு பேச்சே கிடையாதுன்னு அந்த வசனத்தை பிடிச்சார் பத்தியா. அந்த வசனம் தான் அவர் என்ன செஞ்சு வச்சுச்சு, எதிரி எத்தனை தடுத்தாலும் சரி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அவனால் தடுக்கப்படவே முடியல. அவனுக்கு கிடைக்கிறது கிடைச்சிட்டே இருக்குது. பொறுத்து பார்த்தான், முடியல. அவன் பெருகிட்டே போகிறான். அவன் நினைப்பான், நாளைக்கு அவன் நம்ம இப்படியெல்லாம் பண்ணோம், இதை மனசில் வச்சு நாளைக்கு அவன் நம்மளை பழி வாங்கிடக்கூடாதுன்னு போய் என்ன பண்ணிட்டான், காலை பண்ணி சொல்கிறான், என்ன பண்ணு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ என்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன், என்ன பண்ணி கொடு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு போயிட்டு எதிரி போய் அவனை கேட்கக்கூடிய அளவுக்கு, எதிரிக்கு ஒரு பயத்தை உருவாக்குற அளவுக்கு அவன் வளர்ச்சி இருக்கமானான். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தமான இயக்கத்தில் அப்படி ஆஸ்வதிப்பாரானால், இன்னைக்கு நீ நான் பழைய ஏற்பாடு படித்தா அவருடைய சிநேகிதர்கள் யாரு, ஆபிரகாம் உடைய சிநேகிதர் இல்லையா. ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதர். நீ நானும் யாரு, நமக்கு ரெண்டு உறவு, ஒன்று மணவாட்டி என்ற உறவு, இன்னொன்று பிள்ளை என்ற உறவு இல்லையா. ரெண்டுமே அவருடைய ஆஸ்திக்கு சொந்தக்கார உறவு. ஆஸ்திக்கு இப்போ திருமணம் பண்ணும்போது சொல்லுவோம், என்ன சொல்லுது, என்னுடைய உலக பிரகமான ஆஸ்திகளை எல்லாம் என்ன செய்வேன், இன்று முதல் கையில் ஒப்படைக்கிறேன், என்ன இருக்குதான் ஒப்படைக்க. அது எனக்கு அது சொல்லும் போது அப்படி ஒரு எண்ணம் வரும், என்னது இங்கே என்ன இருக்கிறாங்க ஒப்படைக்கிறதுக்குன்னு. சரி ஏதோ ஒன்று ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறார்ல இல்லையா. என் உலக பிரகமான சொத்துக்களை எல்லாம் என்ன செய்கிறேன், இன்று முதல் மட்டும் ஒப்படைக்கிறேன்னு கணவன் மனைவி பற்றி அவன் சொல்கிறான். கடைசி வாக்கம்னு அதுதான், என்னது, என் உலக பிரகமான சொத்துக்களை எல்லாம் என்ன செய்கிறேன், உன் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்லி கடைசியாக அந்த கல்யாணத்தை முடிக்கிறோம் இல்லையா. அப்படி ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. அப்ப மனைவி அப்படின்னு யாரு, இவர் மணவாளன் தானே. அப்ப அந்த மணவாளன் என்ன பண்ணியிருக்கணும், மணவாட்டி கையில் அவருடைய எல்லாம் ஆசை ஒப்படைச்சிருக்கணும்ல. அப்ப ஒப்படைச்சத மணவாட்டி அப்படி இருக்கிறா. ஒன்று மனைவியே இல்லாமல் போனால் ஒப்படைக்க மாட்டார் இல்லையா. அடுத்த சிஸ்டர் கையில் ஒப்படைக்க முடியும், அடுத்த வீடு சிஸ்டர் கையிலே போய் ஒப்படைக்க முடியும், சொத்துக்கள் எல்லாம் முடியாதுல்ல இல்லையா. யார் கையில் தான் ஒப்படைக்க முடியும், அவன் மனைவிக்கு தான் ஒப்படைப்பார் இல்லையா. அப்போ அவருடைய மனவாட்டினா அவர் என்ன பண்ணியிருக்கணும், பிரமாணமே அவரு தானே, பிரமாணம் எழுதுறது யார், அவர் தானே. அப்படின்னா அவர் சொல்லிட்டு அவர் செய்யலாம் கேட்கலாம்ல, ஏங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் சொல்றீங்க, நீங்கள் செய்யலாம் கேட்கலாம்ல. அவருக்கு அடுத்து கேட்பார்ல, ஆமாம் நான் மனைவிக்கு சொன்னேன் நீ என் மனைவியான்னு கேட்பார்ல. ஆமான்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும்ல. மனைவின்னு சொன்னா ஆமான்றதுக்கு தைரியம் இருக்கணும்ல. அப்ப மனைவி என்ன அர்த்தம், கணவனுக்கு எந்த விதத்தில் மறைவு இருக்கக்கூடாதுல்ல, அதான மனைவி. கணவனுக்கு முன்னாடி எந்த ஒரு மறைவும் அவதான மனைவி. அப்படி என்ன சொல்ல, ஆண்டவருக்கு மறைக்கல, நான் செஞ்சது ஆண்டவருக்கு மறைக்கல, அப்புறம் எப்படி மனைவின்னு சொல்ல முடியும். அவர் பார்க்கிறார், நீ மனைவியா இருந்தா நான் கணவனா இருப்பேன் இல்லையா. சரி, ரெண்டாவது பிள்ளைகள். நம்ம சத்தெல்லாம் யாருக்கு தான், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், யாருக்கு தான். இந்த நான் சொல்கிறப்ப அந்த மாதம் வந்துடுச்சு இல்லையா, ஐயோ பாவம் பக்கத்து விட்டு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன செய்யலாம், ஒரு 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கலாமே, அப்படி போய் கொடுப்பீங்களா, கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். ஐயோ நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, ஐயோ நம்ம பிள்ளை ஸ்கூலில் சேர்க்கணும், அதானே யோசிக்கிறோம். நான் தப்பாக நான் சொல்லலை. ஏன் நான் சொல்கிறேன், பிரயாசப்படுறது யாருக்கு, நம்ம பிள்ளைக்கு தானே. இப்போ நான் அவர் பிள்ளையா இருந்தா எனக்கு தேவையான தான் அவர் செய்யணும் தானே. மனைவின்னு இருந்தாக்க அவர் ஆஸ்தியை பூரா ஒப்படைச்சிருக்கணும். பிள்ளைன்னு சொன்னா எனக்கு தேவையானது எல்லாம் அவர் செஞ்சிருக்கணும். இது ரெண்டு இருக்கிற மனைக்கு. ஆனா ஈசாக்கு யாரு, ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டுக்கு தேவன் எவ்வளவு செய்வாருன்னா மனைவிக்கு எவ்வளவு செய்யணும், பிள்ளைக்கு எவ்வளவு செய்யணும். அப்ப ஏன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் செய்யல. மனைவியா இருந்தா செய்வாரு, பிள்ளையா இருந்தா செய்வார். மனைவியா இருந்தா செய்வாரு, பிள்ளையா இருந்தா செய்வாரு. நான் மனைவி எல்லாம் பிள்ளைகள் எப்படி செய்வாரு. இப்ப பிள்ளை என்ன அர்த்தம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அதான பிள்ளை. இயேசு கீழ்படுகிறோமா, எந்த வசனம் கீழ்படி இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த ஒரு வசனத்தால கீழ்படிய முடியுமா. அப்பா சொல்லிட்டாரு மனசை கூடாது, நம்ம செய்யக்கூடாது. அப்படி ஒன்று அவர் கிடக்கிற, அவர் சொன்னா அவருக்கு அவரை கஷ்டப்படுறாரு, நம்ம தானே கஷ்டப்படுறோம். ஆமா நீ தான் கஷ்டப்பட, நீ பட்டு உட்காந்து வசனம் சொன்ன என்ன சொல்றோம். ஆமா அவரை கஷ்டப்படுறாரு, கஷ்டப்படுறது யாரு, நம்ம இன்னைக்கு அரிசி இல்லை, யார் கொடுப்பா, அவரை கொடுப்பாரு. உட்கார்ந்து பாரு, கொடுப்பேன்னு அப்பதானே தெரியும். உட்கார்ந்து பாருப்பா. நான் சொல்றேன், எலியாவுக்கு சொன்னார்ல, என்ன சொன்னாரு, நீ எழுந்து சாரி பார்த்து போன சொன்னார்ல. அவர் டிராவல் நேரம் 10 நாள். எலியாவுடைய டிராவல் நாள் 10 நாள். என்ன பஞ்சம் இல்லையா, என்ன சாப்பிட்டுருப்பாரு, என்ன குடிச்சாரு.
ஆற்றுல தண்ணி வற்றி போச்சு. அங்கேருந்து என்ன சொன்னார்? எழுந்து போன்னு சொல்லிட்டு. அப்போ ஆற்றுல தண்ணி இல்லை. தண்ணி தான் அங்கே இருந்திருப்பார்ல. சீதோனிலிருந்து அங்கே வராரு. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வராரு. மேலேருந்து அப்புறம் கீழே வராரு. இஸ்ரவேல் அங்கே வராரு. சாரிபாத் ஊருக்கு வராரு. நீ மேப்பில் பாருங்க, மேலே இருக்கும், அந்த கீழே இருக்கும். இதை லூக்கால வசனம் இன்னும் கிளியராக புரியும். இப்போ வாசிக்க நேரம் இல்லை. என்ன சொல்றா? 10 நாள் டிராவல் நேரம். இந்த 10 நாள் எலி என்ன சாப்பிட்டாரு? அங்கே இருக்கும்போது தூதம் அப்பம் கொண்டு கொடுத்தா சாப்பிட்டாரு இல்லையா? இங்க காகம் அப்பம் கொண்டு குடிச்சு, எங்க கேரித்த ஆற்றங்கரையில் இருக்கும் போது காகம் அப்பம் கொண்டு குடிச்சு சாப்பிட்டாரு இல்லையா? அது தண்ணியை குடிச்சாரு. இப்போ இந்த 10 நாள் என்ன சாப்பிட்டாரு? இப்போ 10 நாள் கிளம்பி போன சொன்ன என்ன கொடுத்துருக்கணும்? 10 நாளுக்கு பிடிச்ச ஒரு கட்டி கையில் கொடுத்து அனுப்பியிருந்தா பரவாயில்ல இல்லையா? பிடிச்ச ஒரு செடி என்ன சொல்லிக்கணும்? கையில் கொடுத்து ஒரு நம்ம ஆபரகம் கொடுத்தாருல, ஒரு துருத்தி தண்ணியாவது கையில் கொடுத்து பக்கத்தில் ஒரு மூட்டை சோறை கொடுத்து போயிட்டு வாப்பா கிளம்பி போப்பானாக்கா சந்தோஷமா போயிருப்பார் இல்லையா? ஏற்கனவே கொடுத்ததை காக்கா கொண்டு கொடுத்துச்சு. எவ்வளோ கொடுத்துருக்கோம்? இல்லை, காக்கா கொண்டு கொடுத்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்? காக்கா வாயில் எவ்வளோ தூக்கணும் அவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஏற்கனவே இவ்வளோ தான் சாப்பிட்டுக்கிறாரு. இந்த படத்தில் எப்படி போகணுமா? 10 நாள் நடந்து போகணும். எப்படி போக முடியும்? ஆனால் முடிஞ்சிச்சு இல்லை. அப்படி முடிஞ்சதுனா 3.5 வருஷம் உட்காந்து சாப்பிட்டாரு. அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் செயல்பட்டதுனால தான் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? 3 நாள் நிம்மதியாக உட்காந்து வீட்டில் சாப்பிட்டாரு. நல்ல வீட்டில் தங்கினாரு இல்லையா? ஆரம்பத்தில் இந்த ஆத்தங்கரையில் போய் யாரையா தங்குவான் அப்படி சொல்லியிருந்தா, நீங்கள் ஆற்று பக்கம் மத்தியான நேரத்தில் போய் பாருங்க. ஆத்தங்கரை பற்றி அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நமக்கு சாயங்கால நேரத்தில் போய் செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துருவோம், அப்போ ஒன்றும் தெரியாது. மத்தியான நேரத்தில் போங்க, ஒரு 12:30 மணிக்கு அப்படி ஆற்று பக்கம் போங்க. ஆறு எப்படி இருக்குன்னு அப்போ தெரியும். சரியா? ஆமாம். எப்படி தங்கணும்? 24 மணி நேரமாக அது ஆத்தங்கரையில் தான் தங்கணும் இல்லையா? எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. வெயில் காலமாக இருந்தால் காலை கூட வைக்க முடியாது நீ மணல்ல, அவ்வளவு சூடு. நான் சொல்கிறேன், நிறைய நேரத்தில் அந்த ஆற்று மணல் காலெலாம் கொப்பளம் போட்ட காலமெல்லாம் உண்டு. ஆற்று மணலை நடந்து போனதுனால அவ்வளவு சூடு, அவ்வளவு காலே வைக்க முடியும். அப்படியே நெருப்பு பிடிக்கிற மாதிரி பிடிக்கும். காலெல்லாம் கொப்பளம் போட்ட காலங்கள் உண்டு. அப்பெல்லாம் காடு மறுத்த பிறகுதான் அதெல்லாம் கொப்பளம் படம் நிறுத்துச்சு. அப்பெல்லாம் ஆரம்பத்தில் என்ன பிடிச்சி அப்படி அப்படியே வச்சா அப்படியே அந்த விரல் அந்த நுனியெல்லாம் பார்த்தா அப்படியே கொப்பளம் போட்டுடும். காலை வைக்க என்ன செய்ய முடியாது? மணல்ல இப்படி தான் வைக்க முடியும். காலை இப்படி குதிகாலை வச்சதையும் போக முடியாது. அப்படி தான் நிறைய நாட்கள் நடந்தோம் நாங்கள்லாம். எப்படி தங்கியிருப்பான்னு யோசித்து பாருங்க. தங்க முடிஞ்சு இல்லை. ஆரம்பத்தில் எங்க தங்க முடிச்சாடுதான். அடுத்து எங்க தங்க வைக்கிறாரு? அருமையான ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாரு. அருமையாக பராமரிக்க வைக்கிறாரு. நல்ல சாப்பாடு தங்க வச்சாரு. எங்க 10 நாளாக போய் என்ன சாப்பிட முடியும்? அப்படியே உட்காந்துருந்தோன்னா முடியல. கொஞ்சம் பலன் இருந்தோம். அவர் வசனத்தவன் கை கொண்டு நடந்தபடினால் உனக்கு முன்னால நான் திறந்த வாசலை வைப்பேன். சூழ்நிலையை பார்த்து நேரம் சரியில்லை, காலம் அப்படி இல்லை, சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சூழ்நிலைக்கு ஏற்றபடி வசனம் மாறாது. வசனத்துக்கு அப்படி தான் நம்ம மாறிக்கணும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஏற்றபடி வசனத்தை திருப்ப பார்த்துக்கிறோம். நமக்கு ஏற்றபடி வசனத்தை திருப்ப பார்க்குறோம். நமக்கு வசனத்தை திருப்ப பார்க்குறோம், வளைக்க பார்க்குறோம். கதை நடக்காதுங்க. யாருக்கு தேவன் திறந்த வாசல்? அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கணும். எப்போ? சாதகமான நேரத்தில் இல்லை, பாதகமான நேரத்தில் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவள இருந்தால் திறந்த வாசல் இருக்கும். அந்த திறந்த வாசல் அனுபவம் என்ன? எந்த நேரத்தில் வேணாலும் கிடைக்கலாம், எப்போ வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். நீ கேட்கவே தேவையில்லைங்க. ஈசாக்கு கேட்கவே இல்லைங்க. ஈசாக்கு கேட்கவே இல்லைங்க. எப்போ தேவையோ அப்போ கொடுத்தாருங்க. என்ன தேவையோ அதை கொடுத்தாருங்க. எதிரி தடுத்து பார்த்தான், 3 இடத்த தடுத்து பார்த்தான். அந்த 3 தடையும் தாண்டி ஈசாக்கை ஆஸ்வதிக்க முடியும்னா இன்னைக்கு நம்மளை ஆஸ்வதிக்க முடியல. அவர் வசனத்தை கை கொண்டா கத்த கொடுக்க முடிஞ்சிச்சு. நீ நான் வசனத்தை கை கொண்டா நமக்கும் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? கத்த நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கத்த நோக்கி பார்க்குவோம். கண்களை மூடி கத்த நோக்கி தெய்வ சமூகத்தை கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரேம துதிக்கிறோம். பரிசுத்த தேவனேம நன்றி துதிக்கிறோம். ஐயா, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையில் மாதத்தின் முதல் நாளில் இந்த சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு பூட்டப்படாத வாசல் வேணும்ப்பா. எனக்கு ஒரு திறந்த வாசல் வேணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு திறந்த வாசல் வேணும். இந்த திறந்த வாசல் யாருக்கு கொடுக்கப்படும்? யாருக்கு மடிக்கத்த திறந்த வாசலை வைக்கிறார்னா அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு, அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு. வசனத்தை கை கொண்டு நடக்காத நபர்களாக இருந்தோன்னா நிச்சயமாக நமக்கு வாசல் அடைக்கப்பட்டு இருக்குமே ஒழிய நமக்கு வாசல்கள் திறந்திருக்காது. வாசல் அடைக்கப்பட்டிருந்தா நான் கேட்கறது கிடைக்காது, எது கேட்டாலும் கிடைக்காது, எப்போ கேட்டாலும் கிடைக்காது, எவ்வளவு கேட்டாலும் கிடைக்காது. ஆனால் வாசல் திறந்திருக்குன்னா நான் எப்போ கேட்டாலும் கிடைக்கும், எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும், எது கேட்டாலும் கிடைக்கும். நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க, நான் கேட்காது எனக்கு கிடைக்குதா? கர்த்தர் கொடுப்பதும் உண்டு, நாம் எடுப்பதும் உண்டு. கர்த்தர் கொடுக்கிறதும் உண்டு, நாம் எடுக்கிறதும் உண்டு. கர்த்தர் யாருக்கு கொடுக்க விரும்புகிறார்? என் வசனத்தை கை கொண்டு நடக்கிறவனுக்கு கொடுத்து விடுறார். என் வசனத்தை எப்போ கை கொண்டு நடக்கணும் தெரியுமா? கொஞ்சம் பலன் முடியாத நேரத்திலும், வசனத்தை கை கொள்வதற்கு சாத்தியமில்லாத நேரத்திலும் வசனத்தை கை கொண்டு நடக்க முடியும்னா அந்த நபருக்கு தான் திறந்த வாசல். கேட்கறது கிடைக்கும், எப்போ வேணாலும் கிடைக்கும், எவ்வளோ வேணாலும் கிடைக்கும், எது வேணாலும் கிடைக்கும். வசனத்தை கை கொண்டு நடக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இருக்கலாம், ஆனால் வாசல் அடைக்கப்பட்டு இருக்கும். பரிசுத்த பிதாவே, எனக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடாதுப்பா, நாங்கள் விரும்பலை. எங்கள் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் விரும்பலை. எங்கள் வாசல்கள் பூட்டப்படாது இருக்கணும், எங்கள் வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கணும். வசனத்தை கை கொண்டு நடந்தால் தான் எங்கள் வாசல் பூட்டப்படாமல் இருக்குன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். சூழ்நிலைகளுக்காக நாங்கள் வசனத்தை விட்டுற மாட்டோம். சூழ்நிலைகளுக்காக வசனத்தை நாங்கள் மீறி நடந்துட மாட்டோம். சூழ்நிலைகளை கேட்டபடி வசனத்தை மாற்ற மாட்டோம். வசனத்தை கேட்டபடி சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நாமத்தை மையப்படுத்தும், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.